ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். பிரியமானவளே, உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். 3 யோவான் 2. அன்புக்குரியவர்களே, புதிய ஏற்பாட்டு சபையில் ஆரோக்கியத்திற்காக ஆண்டவர் வைத்துள்ள சிகிச்சைகளில் ஒன்று சக மனிதரோடு ஒப்புரவாகுதல். பொறாமை, வெறுப்பு, கோபம் போன்றவையே பெரும்பாலான நோய்களுக்கு காரணம் என மருத்துவம் கூறுகிறது. நல்ல இருதயம் உடலுக்கு வாழ்வு, பொறாமையோ எலும்புரி. நமது இருதயத்தில் உள்ள கசப்பான வேர்கள் யாவற்றையும் பிடுங்கி எறிந்து உறவு முறிந்துள்ள யாவரோடும் சமாதானமாக நாமே முதலடி எடுத்து வைக்க வேண்டும். தாராளமாய் பிறகு தவறுகளை மன்னிப்போம். நாம் ஆண்டவரது உடலை சேதப்படுத்தும் போது அவர் நமது உடலை சேமப்படுத்துவார் என எதிர்பார்ப்பது எப்படி? விசுவாசிகளோடு மட்டுமல்ல, பாதிக்கப்பட்ட அவிசுவாசிகளோடும் ஒப்புரவாகும். உறவுகள் நன்றாயிருந்தால் மகிழ்ச்சி பொங்கும். பாதிக்கப்பட்ட நபரை நேரில் சந்திக்க இயலாவிடில் கடிதம் ஒன்றை எழுதி சரி செய்து கொள்வோம். எக்காரணத்தை கொண்டும் ஒப்புரவாகுதலை ஒத்தி போட வேண்டாம். சமாதானம் மற்றும் சுத்த மனச்சாட்சியோடு திருவசனத்தின் மீது சார்ந்திருப்போம். இன்னும் மருத்துவத்தால் முடியாத அற்புதங்களை செய்யும் வல்லமை இறைவார்த்தைக்கு உண்டு. இயேசு திருவசனத்தை உபதேசித்துக் கொண்டிருக்கும் போதே சுகமளிக்கும் வல்லமை விளங்கிட்டு, நோயின் காரணத்தால் கருத்தோடு திருமறையை படிக்க முடியாவிட்டால் மனப்பாடம் செய்துள்ள திருவசனங்களை நினைவுபடுத்திக் கொள்ளலாம். கிறிஸ்துவின் வார்த்தைகளை நினைப்பூட்டுவதில் பரிசுத்த ஆவியானவர் உதவுவார். நாம் ஜெபிப்போம். ஆசீர்வாதத்தின் ஊற்றும் உறைவிடவும் ஆகிய நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, ஆசிரியர் பணி செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் தெய்வ பயத்தோடு அன்பையும் சார்ந்த குணத்தையும் கல்வியையும் போதிக்க ஞானத்தோடு செயல்படவும் கீழ்ப்படியுள்ள வளமான ஒரு சந்ததியை உருவாக்க உங்க வழிநடத்தல் வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள், கவலைகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், வேதனைகள் போன்ற எல்லா சோதனைகளிலிருந்து எங்களை விடுதலையாக்கி சுத்த இருதயத்தை தருவீராக. ஆண்டவரே, இந்த உலக வாழ்வில் கலங்கி நிற்கிற மனிதர்களுக்கு உங்க வழிகாட்டலும் ஆறுதலும் சமாதானமும் தந்து காத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, ஒவ்வொருவரின் ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும் தேவ ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கவும் உங்க கிருபை வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம், போக்குவரத்தில் உங்க பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆத்ம ஆதாய பணியில் ஈடுபட்டுள்ள ஒவ்வொருவருக்கும் உங்க பாதுகாப்பும் வழிநடத்தல் வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நுரையீரல் புற்றுநோய்க்கு எதிராக தடுப்பூசி விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும்படியும் சுகமாக்கும்படியும் ஜெபிக்கிறோம். இந்திய மக்களவை தேர்தல் அமைதியாக நடைபெறவும் ரஷ்யா தலைநகரில் ISIS தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் காயப்பட்ட அனைவரையும் கர்த்தருடைய கரம் விசேஷ விதமாக சுகமாக்கும்படியும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இடையின்றி வாழும் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் தேவைகளை சந்தித்து காத்துக்கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்கிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.